அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சுவையான பட்டாணி கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டாணி கூட்டு ரசத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பார், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பட்டாணி கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பட்டாணியை நைட்டே ஊற வச்சு குக்கரில் பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு கல் உப்பு போட்டு 3 விசில் மட்டும் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கார மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இலை. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரியவும் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இது ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவு மசிஞ்சு வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், கார மிளகாய் தூள் இதை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும் போது வேற உப்பு போட்டிருக்கோம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி பட்டாணியோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், பட்டாணி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ அப்படி எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், மணக்க மணக்க ரசம், பட்டாணி கூட்டு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.